வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். போன ஒரு வீடியோல அ போன வாரம் என்னென்ன நடந்துச்சு? மார்க்கெட் எப்படி இருக்கு? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கம்மிங் வீக்ஸ்ல? அதெல்லாம் பார்த்தோம். அ இன்னைக்கு ஃப்ரீ டைம் இருந்ததுனால இன்னொரு வீடியோ அ பண்ணலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மத்தவங்களுக்கும் கொஞ்சம் சொல்லிக் குடுக்கலாம். எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும்? லாங் டெர்ம் வியூஸ் எப்படி இருக்கணும்? என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் பிக் பண்ணணும்? எந்தெந்த செக்டார்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும்? செக்டார் ரொட்டேஷன்ஸ் எப்படி நடக்கும்? ஆ, ஒரு ஸ்டாக்கை நம்ம பிக் பண்ணுறோம் லாங் டேர்முக்குன்னா அதுக்குண்டான என்னென்ன என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஇ எப்படி பண்ணணும், அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட growth எப்படி இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரியோட growth எப்படி இருக்குது, அது எல்லாமே பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ இந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணணும், நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறோன்னா நம்ம என்னென்ன செக்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்ன செக்டர்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் இண்டஸ்ட்ரி, ஐடி இண்டஸ்ட்ரி, ஃபார்மா, கன்சியூமர் டியூரபிள்ஸ், என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ். இது வந்து ஒரு சாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு நம்ம செக்டார்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணணும். இந்த செக்டார்ஸில் யார் யாரெல்லாம் லீடிங் பிளேயர்ஸ் ஆஃப் திஸ் செக்டார்ஸ்ன்னு பார்க்கணும். ஃபார் ஏன் நம்ம சொல்கிறோன்னா, இப்போ நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கிறோன்னா நம்ம வந்து லீடிங் பிளேயர்ஸை தேவையில்ல. புரியுதுங்களா? நம்ம வந்து ஒரு வியூ பாயிண்ட் வந்து ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு பார்க்குறோன்னா நம்ம வந்து லீடிங் பிளேயர்ஸ் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லீடிங் பிளேயர்ஸில் வெரி மினிமல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் வில் கம். ஏற்கனவே அது வந்து ஒரு ப்ரூவன் ரெக்கார்டு இருக்கும் ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்திங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு பெரிய பிளேயர், லீடிங் பேங்க் இன் இந்தியா. அவனுடைய மேனேஜ்மெண்ட்டில் எந்த ப்ராப்ளம்ஸும் வந்ததில்லை இது வரைக்கும். ஸோ அதே தான் நம்ம வியூ வந்து ஒரு லாங் டேர்முக்கு பில்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ, கோட்டக் பேங்க், ஐடிஎஃப்சி பேங்க், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அவுட் ஆஃப் தட் நம்ம ஹெச்டிஎஃப்சியில் லீடிங் பிளேயர்ஸில் நமக்கு எது ஃபேவரேட்டோ. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஹெச்டிஎஃப்சி எப்பயுமே ஃபேவரட்டாக இருக்கும். பட் ஆனால் என் சேலரி அக்கௌண்ட், இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் எல்லாமே ஐசிஐசிஐ. பட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் growth பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹெச்டிஎஃப்சி ஃபேவரேட். அந்த மாதிரி உங்களுக்கு எது ஃபேவரேட்டாக இருக்கும் இந்த அவுட் ஆஃப் தீஸ் 4 or 5 ஸ்டாக்ஸ், நீங்கள் வந்து அதை பிக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஈச் செக்டாரில் நம்ம வந்து யார் யாரெல்லாம் லீடிங் பிளேயர்ஸ்னு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. லைக் ஐடியில் டிசிஎஸ், ஹெச்சிஎல், இன்ஃபோசிஸ், இதெல்லாம் காமனான நேம். சன் ஃபார்மா, சிப்லா. நீங்கள் என்ன ஒரு மெடிசன்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலும் மோஸ்ட்டாக இருக்கிறது சன் ஃபார்மா, சிப்லா, ஜைடஸ் ஹெல்த் கேர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேவரேட்டான பிராண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம்னாவே உங்களுக்கு ஒரு பெரிய வியூ பாயிண்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சியூமர் டியூரபிள்ஸில் பார்த்தீங்கன்னா வேர்ல்பூல் ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே வச்சுருக்கான். வோல்டாஸும் அதே தான். ஹேவல்ஸு ஸ்விட்சிங், எல்லா ஸ்விட்சிங்கும் இப்போ ஹேவல்ஸு, பாலிப்ளெக்ஸு, பாலி பாலிப்ளெக்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கில் தான் வருது நிறையா. ஏஷியன் பெயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா பெயிண்டில் லீடிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கான் பெயிண்ட்ஸு. இப்போ அவன் டெக்கார் ஐட்டத்துலையும் போயிட்டுருக்கான். கோல்கேட்டு, பிரிட்டானியா, எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஐடிசி, ஹெச்யூஎல். ஸோ ஹெச்யூஎல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் வச்சுருக்கான். ஸோ இந்த மாதிரி லீடிங் பிளேயர்ஸை ஃபஸ்ட்டு பிக் பண்ணிக்கணும். அதே மாதிரி என்பிஎஃப்சியில் பஜாஜ் ஃபினான்ஸ், ஃபின்செவ், ஆவாஸ் ஃபினான்ஷியர், நிறைய விதமான ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. லைக் ஸ்மால் ஸ்கேல், லார்ஜ் ஸ்கேல் எல்லாத்தையும் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. புரியுதுங்களா? லைக் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒரு 2 3 எக்ஸாம்பிள் போட்டுருங்க. தீபக் நைட்ரேட், கிளீன்சைன், நவீன் ஃப்ளூரைன், நிறையா இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பிஎஸ்யூ பப்ளிக் செக்டார் யூனிட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து ஒரு மார்க்கெட் ஃப்ரென்சின்னு வாங்க. லைக் பப்ளிக் செக்டார் யூனிட் மேலே தான் ஒரு மார்க்கெட் ரொம்ப ஃப்ரென்சியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த எல்லா செக்டார்ஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்போஷர் நமக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம ஒரு ஃபஸ்ட்டு செட்டப்பை ஏற்பாடு பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம டைவர்சிஃபை பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னால் இவனையே கூட நான் எல்லாமே பண்ண முடியும். ஹெச்டிஎஃப்சி என் போர்ட்ஃபோலியோவில் எல்லாமே பேங்காக வச்சுக்க முடியும். ஹெச்டிஎஃப்சி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை, என்னால் வைக்க முடியும். இப்படி கோட்டாக்கு, ஐடிஎஃப்சி, எஸ்பிஐ எல்லாமே நான் வந்து பேங்கிங் செக்டராகவே வைக்க முடியும். பட் ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, நாளைக்கு ஒரு லெட்ஸே நமக்கு தேவையான டைமில் அந்த செக்டார் வந்து ரொம்ப ரிசல்ட்ஸ் ஒழுங்காக வரல, படுதோல்வியில் இருக்காங்க, ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியல அவனால். அப்படிங்கிற பட்சத்தில் என்டையர் இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும், நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவும் அடி வாங்கும். ஸோ அதை டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு நம்ம லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் கேப்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க், டிசிஎஸ், சன் ஃபார்மா,
பஜாஜ் ஃபினான்ஸ் இவங்கெல்லாம் வந்து லார்ஜ் கேப்பில் வருவாங்க. மீனிங் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து அதிகமான இதில் இருக்கும். ஸோ சான்சஸ் ஆஃப் ஃபெயிலியர் வில் பி வெரி லெஸ். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம செக்ரிகேட் பண்ணணும். லார்ஜ் கேப்பில் என்னென்ன பிளேயர்ஸ் இருக்காங்க, மிட் கேப்பில் என்னென்ன பிளேயர்ஸ் இருக்காங்க, ஸ்மால் கேப்பில் என்னென்ன பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் இதை வந்து நம்ம எப்படி டிசைட் பண்ண போகிறோம், நம்ம அலோகேஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, எனக்கு லெட்ஸே எனக்கு ஒரு வயசு 25 ஆகுதுன்னா என்னால் நிறைய ரிஸ்க் எடுக்க முடியும். எனக்கு வந்து ரன்வே நிறைய இருக்குது. லைக் எனக்கு 60 வயசுல தான்ப்பா பணம் தேவை. எனக்கு ஒரு இன்னும் 30 வருஷம் நான் மார்க்கெட்டில் இருக்க முடியும் அப்படின்னு நினச்சேன்னா, நான் வந்து ஸ்மால் கேப்பில் 40% கூட போடலாம். புரியுதுங்களா? அது என்னுடைய ரிஸ்க் அப்படைட் பொறுத்த வரைக்கும். மிட் கேப்பில் ஒரு 20% போடலாம்னு வச்சுக்கோங்க. மீதி இருக்க 40% நான் வந்து லார்ஜ் கேப்பில் போடுறேன். ஸோ இதை வந்து பேசிஸ் ஆன் அவர் ரிஸ்க் அப்படைட் வி வில் மாடிஃபை இட். புரியுதுங்களா? அதே நான் ஒரு 40 வயசில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஐயோ எனக்கு ரிஸ்க் வேணாங்க, எனக்கு கொஞ்சம் நார்மலான ரிட்டர்ன்ஸ் வந்தால் போதுங்கன்னா, நான் இதில் ஒரு 10% மட்டும் வச்சுட்டு மற்றதை ஷேர் பண்ணிக்குவேன். இங்கே ஒரு 60%, இங்கே மிட் கேப்பில் ஒரு 30% வச்சுக்குவேன் நான். புரியுதுங்களா? இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். இது பேஸ்ட் ஆன் அவர் ரிஸ்க் அப்படைட். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்லேருந்து ஒரு லாங் டேர்ம் வியூலனா, லார்ஜ் கேப்பில் 12 to 15% எதிர்பார்க்கலாம். மிட் கேப்பில் 15 to 18% எதிர்பார்க்கலாம். ஸ்மால் கேப்பில் 18 to 22% வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆவரேஜான கேல்குலேஷன் தாங்க. லைக் இது வந்து அக்யூரேட்டான கேல்குலேஷன் கிடையாது. ஏன்னா இது வந்து ரோல் ஓவர் ரிட்டர்ன்ஸு, எக்ஸ்ஐஆர்ஆர் மாறி மாறி உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ ஒரு ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு மின் மேக்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் இப்படி தான் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ரிஸ்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லார்ஜ் கேப் வந்து வெரி லெஸ் ரிஸ்கியர் ஸ்டாக்ஸ். மிட் கேப் எடுத்திங்கன்னா மிட் ரேஞ்சில் இருக்கும். ஸ்மால் கேப் எடுத்திங்கன்னா வெரி ஹை ரிஸ்க். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ரிஸ்க் அப்படைட் சொன்னல, எனக்கு ஹை ரிஸ்க் எடுக்க ஓகேப்பா அப்படிங்கிறவங்க இதில் அலோகேஷன் நிறையா பண்ணிவிட்டு மற்றதில் அலோகேஷன் கம்மியாக பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. அதுதான் செகண்டு, டைவர்சிஃபை த ரிஸ்க். நம்ம வந்து ரிஸ்க்கை டைவர்சிஃபை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் கேப்பு ஒரு பர்சன்டேஜே கொடுக்கலப்பா, மற்றது இவன் 2 பேரும் நல்ல டாப்பில் ஏறினானா நமக்கு வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ஒரு எக்ஸாம்பிள், லார்ஜ் கேப் வந்து ஒரு 7% தான் ஜென்ரேட் பண்ணியிருக்குப்பா எனக்கு எண்ட் ஆஃப் த இயர். பட் ஆனால் மிட் கேம் ஒரு 10% ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இவன் ஸ்மால் கேப் வந்து ஒரு 14% ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணியிருக்கான், ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ அப்போ என்ன நடக்கும்? ஆவரேஜ் ஆஃப் இவனை போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள். எரர் வரும் தப்பாக ஃபார்முலா போட்டால். ஆவரேஜ் ஆவரேஜ் ஆஃப் பாருங்கள் 10% சாலிடாக கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? ஒரு டைம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட் ரொட்டேஷன் நடக்குங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து லார்ஜ் கேப் நல்ல பூமில் இருக்கும். ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஸ்மால் கேப் நல்ல பூமில் இருக்கும். ஒரு டைம் ஸ்மால் கேப் நல்ல பூமில் இருக்கும். ஸோ அந்த ரிஸ்க்கை வந்து டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த அலோகேஷன் இப்படி வச்சு நமக்கு தகுந்த மாதிரி ரிஸ்கில் எடுத்தோம்னா ஒரு ஆவரேஜான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. லெட்ஸே இவன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி லார்ஜ் கேப்பில் 13% கொடுத்துருக்கான். மிட் கேப்பில் ஒரு ரேஞ்சிலே போட்டோம்னா 15% கொடுத்துருக்கான். இவன் 18% கொடுத்துருக்கான். அப்படி சாரி, இங்கே 115 ஆகிப்போச்சு. 15% பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 15.33. ஸோ நம்ம ரிஸ்க் எடுத்த மாதிரியும் ஆச்சு, அதை நம்ம டைவர்சிஃபை பண்ண மாதிரியும் ஆச்சு, அதை ஆவரேஜ் அவுட் ஆவரேஜ் அவுட் ஆகி வந்துடும் நமக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நாளைக்கு ஸ்மால் கேப் போகலாங்க, -2% ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற ரெண்டும் நமக்கு காப்பாற்றி கொடுத்துரும். 8% உங்களுக்கு வந்து இது ஆவரேஜாக கிடச்சிரும். புரியுதுங்களா? இப்படி தான் வந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணி நம்ம ஒரு கார்பஸ் பில்ட் பண்ணுறோம்ல, அதை வந்து காப்பாற்றிக்கணும். நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட்ஸை காப்பாற்றிக்கணும். ஓகே, கோயிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். டிசிப்ளினாக இருக்கணுங்க. இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளினாக இருக்கணும். எவ்ரி மந்த் எவ்வளவோ ரூ. 500, ரூ. 100, ரூ. 1000, ரூ. 50,000, ரூ. 1,00,000 நம்ம வந்து டிசிப்ளினாக இருக்கணும். ரூ. 500 போட்டோம்னா நம்ம தேதி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் 1ஆம் தேதி ரூ. 500 போட போகிறேன்ப்பா, மாதம் மந்த்லி என்ன எக்காரணத்தை கொண்டு நான் ஸ்டாப் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஒரு மாதம் போடலைன்னா என்ன, 2 மாதம் போடலைன்னா என்னன்ற யோசனையே வரக்கூடாது. ஏன்னா அதுக்கு வந்து டைம் கிடைக்கும். இப்போ இந்த மாதம் போடுறது ஓவர் த டைம் இட் வந்து காம்பவுண்டிங் ஆகிக்கிட்டே போகும். அதனால் நம்ம அதை மறக்கவே கூடாது. அதே மாதிரி ஃபஸ்ட் எக்ஸ்பென்ஸ் என்னன்னா, உங்களுக்கு சேலரிட் பர்சனாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸ்பென்ஸே இன்வெஸ்டிங்காக தாங்க இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10,000 சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு 10%, ரூ. 1000 நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்ப்பா, மீதி இருக்கிற 9,000 வச்சு தான் குடும்ப செலவை பண்ணணுமே. இது பேர் தான் பட்ஜெட்டிங்கிறது. ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கலாக இது சைக்கலாஜிக்கல் திங்குங்க. சைக்காலஜியாக எனக்கு 10,000 சம்பளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்வெஸ்டிங் விட்டுட்டு கடைசியாக மீதம் இருக்கிறது இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுங்க.
பிளான் பண்ணோம்னா அது நடக்கவே நடக்காது. புரியுதுங்களா? நான் பல வருஷமாக பார்த்துட்டேன். எத்தனையோ ஃபேமிலிஸ்ட்ட பேசியிருக்கேன். அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது நடக்கவே நடக்காது. ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட் எடுத்தோடனே இன்வெஸ்ட்மெண்ட்டை முடிச்சுட்டு மற்றது 9,000 தான்ப்பா எனக்கு சம்பளம் அப்படின்னு ஒரு கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வச்சுட்டு நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா இந்த 9,000த்துக்குள்ளே அடக்கலாம். பட் ஆனால் நீங்கள் சும்மா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ரூ. 10,000 மீதி வரதை இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அது நடக்காது. ஸோ அதையும் பார்த்துக்கணும். டிசிப்ளின் தான் முக்கியம். ஸ்பெண்ட் வாட் எவர் லெஃப்ட் ஆஃப்டர் இன்வெஸ்டிங். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம நம்ம எக்ஸ்கியூஸ் மீ நம்ம ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து பீரியாடிக்கலாக நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் அசஸ் பண்ணணும். லெட்ஸ் எவ்ரி குவார்ட்டர் இவனுங்க நம்ம பிக் பண்ண ஸ்டாக்ஸ்லாம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா அவனுடைய growth பிஸ்னஸ் growth எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தவிர டெக்னிக்கலாக எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கான் அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. ஃபண்டமெண்டலாக நம்ம இந்த ஸ்டாக்ஸ்லாம் பிக் பண்ணுறோம். அவனுடைய குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது, அவனுடைய ப்ராஃபிட் growth எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கணும். நமக்கு பாதி பேர் தெரியும். பாதி பேர்னா பாதி ஸ்டாக்ஸ் நமக்கு நல்ல டீட்டெயிலாக தெரியும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பண்ணுறான், அவனுக்கு எப்படி ப்ராஃபிட் வருது, இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். பட் ஆனால் சில ஸ்டாக்ஸுக்கு நமக்கு அவ்வளோவா டீட்டெயில்ஸ் தெரியாது. ஸோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்காமல் எந்த ஸ்டாக்லையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ். ஸோ எவ்ரி குவார்ட்டர் என்ன நடக்கும், மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி நான் இவ்வளோ growth எதிர்பார்க்குறேன், இன்னும் அடுத்த 2 வருஷத்தில் எனக்கு கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன், அடுத்த 2 வருஷத்தில் என்னுடைய டெட் வந்து குறைக்க போகிறேன் கம்ப்ளீட்டாக அப்படின்னு அவன் கைடன்ஸ் கொடுப்பான். அவன் அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணுறானா, ப்ராஃபிட் அவன் சொன்ன மாதிரி ஜென்ரேட் ஆகுதா, அவன் பர்சன்டேஜ்லாம் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வரணும் பீரியாடிக்கலாக. ஸோ இதெல்லாம் பேசிஸ் பண்ணி ஒரு ஸ்மால் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து சாம்பிள் போர்ட்ஃபோலியோ தான். ஸோ இது எப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்கிங்கில் பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 15% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எஃப்எம்சிஜியில் 27, ஐடியில் 12%, பிஎஸ்சி பேங்க் 5%. இப்படி வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். லிஸ்ட் அவுட் பண்ணாமல் நம்ம ரேண்டமாக பை பண்ண ஆரம்பித்தோம்னா உங்களுக்கு இந்த பில்டே நடக்காது. நம்ம ரிஸ்க் எக்ஸ்போஷர் வந்து ஆவரேஜ் அவுட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எக்ஸல் எடுத்து போடுங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் போடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் எந்த ஸ்டாக்கில் நான் எவ்வளோ வாங்க போகிறேங்கிறத டிசைட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். இதை வீடியோவை பாஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான், சாம்பிளாக ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஐடியாவாக வச்சுட்டு நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ லாங் டேர்முக்கு பில்ட் பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கும் அது உபயோகமாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டென்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு புரியும் லைக் வாட் இஸ் த நீட் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளை ஒரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.